நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவெல்லாம் விட்டாச்சு. சரி நம்ம அவள எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போ மம்மின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. ஊருக்கு போகலாமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிட்டு, சரி விஜிபி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜிபி கிளம்பிட்டோம். மாமா அதுக்கு முன்னாடி கம்பெனிலேருந்து டூர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதுதான் யுனிவர்சல் கிங்டம். இங்கே நாங்கள் போகலை. இங்கே நாங்கள் நெக்ஸ்ட் டைம் என்ஜாய் பண்ணுறது சூப்பராக தான் இருக்கும். வாழ்நாள் முழுவதும் உழைக்கிறோம். என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்லேயே ட்ராவல் பண்ணோம். என் பையனுக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாகிருச்சு. நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோம். இங்கே தான் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே யுனிவர்சல் கிங்டமில் தான் விடணும். அங்கே விட்டுட்டு நாங்கள் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம். நானும், பாப்பா, மாமா, தம்பி எல்லாருமே நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எங்கேயுமே பார்த்திங்கன்னா நிறையா பேர் பைக் நிப்பாட்டுறதுக்கு, கார் நிப்பாட்டுறதுக்குலாம் ஸ்பேஸ் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டோம். இங்கே தான் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம், என்ட்ரி ஆக போகிறோம். இதில் வந்து எனக்கு ஒரு விஐபிஸ்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. நம்ம போன நேரமாக என்னன்னு தெரியல, ஒரு லக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட யாரை காட்டுறேன்னு பாருங்கள். கண்ணன் பகவதி சேனல்லேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் இங்கே நாங்கள் போய் யுனிவர்சல் கிங்டமில் போய் இந்தா இருக்காங்க பாருங்கள் 2 பேர். இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுக்கணும். இதான் நுழைவு சீட்டுன்னு சொன்னாங்க. ட்ரெஸ்ஸுக்கு, ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து லைனிங் கிளாத் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆன உடனே ஃபுல்லாக கொடையில் தண்ணியாக இதுக்காட்டியும் செம்ம நல்லா இருந்துச்சு. ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள். இது வந்து சென்சார். இது பக்கத்தில் வந்தோன்னே தான் தண்ணி வந்து இந்த பீச்சு அடிக்குது பார்த்திங்களா, இது வந்து பீச்சு அடிக்கும். ஃபஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுனால கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. அடுத்தடுத்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நாங்கள் செல்ஃபி எடுத்தோம். நாங்கள் எல்லாருமே வந்து இப்போ எப்போயுமே நம்ம செல்ஃபி எடுக்கிறது தானே, செல்ஃபி எடுக்க தனியாக வச்சுருந்தாங்க. மாமா வந்து பக்கத்தில் நின்ற உடனே தண்ணி அடிக்கலை. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், மாமா மூஞ்சியில் தண்ணி அடிக்க போது தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக நான் சொல்லி முடிக்க தண்ணி வந்துடுச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து சென்சார். நம்ம பக்கத்தில் போய் நின்று நம்ம முகத்தை காட்டினோம்னா ஒருத்தவங்களுக்குலாம், ஒரு லேடிக்கெலாம் மூஞ்சிலே அடித்து விட்டுருச்சு. நான் பக்கத்தில் போய் நிற்கிறப்ப கரெக்டாக தண்ணி வருது. நம்ம தள்ளி நின்னோம்னா தண்ணி ஸ்டாப் ஆயிடுது. சென்சாரில் செட் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் நல்லா ஜாலியாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே ஜாலியாக விளையாண்டோம். அதுக்கப்புறம் வந்து பாப்பாவும் தம்பியும் வந்து குதிரை கேம் விளையாடலாம் சொல்லிவிட்டு நான் அனுப்பிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு டைம் நான் இவனை அனுப்பிச்சுட்றதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. சொல்லி தான் அனுப்பிச்சிட்டேன். பாப்பா தம்பியை டைட்டாக பிடிச்சிக்கணும், கீழே விட்டுறக்கூடாது. ஆனால் எல்லா குழந்தைங்களும் சாதாரணமாக இருந்துச்சு. அம்மாங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்குது. அவன் தைரியமாக தான் இருந்தான். அதுக்கப்புறம் ஊஞ்சல் பார்த்திங்கன்னா ஊஞ்சலில் இருந்தாங்க. இந்த இதை பார்க்குறப்பே எனக்கு ரொம்ப அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி 2 பேரும் என்ஜாய் பண்ணட்டும், நம்ம கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணணும் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாமாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அசுர தாலாட்டு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நாங்கள் எங்கேயுமே போகலை. ஏன்னா தம்பி சின்ன பையனாக இருக்கிறதுனால போக முடியலை. பாப்பாட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதாவது கிட்ஸுக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்க தான் ஒவ்வொன்றா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. சரி நம்ம அடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. இது வந்து என் குழந்தைங்களுக்கானது தான். இது வந்து இந்த குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறையா பிள்ளைங்க வாயிலெல்லாம் போட பார்த்துச்சு. அவங்க அப்பா அம்மா தான் திட்டினாங்க, அதெல்லாம் போடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. என் பையன் கையில் எடுத்தான், ஆனால் வாயில் போடக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி போட்டுட்டான். ஆனால் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. அதில் வந்து ஹாப்பி தான் கொஞ்சம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குரியது தான். அந்த வீடு கட்டுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு. அவன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி நம்மளை கொஞ்சமாச்சும் என்ஜாய் பண்ணணுமே அப்படின்னு இது குதிச்சு விளையாடுறது. இதில் வந்து ரொம்ப பாப்பா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தா, நீ வெயிட்டாக இருக்க மம்மி, நீ கீழே விழுந்துருவ போகிற, அப்பா மகள்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் சரி வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து வலை மாதிரி இருக்குது. இது வந்து பாப்பா உள்ளேருந்து வெளியே வரணும். இது ஒரு ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பயந்துட்டா. இதை வந்து நம்ம ஒட்டி வச்சு நான் அவளை எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டேன். அப்புறம் மாமா ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு ஜாலி. அவருக்கு சின்ன வயசில் விளையாண்டே ஆகும் வந்துச்சா என்னன்னு தெரில. அவர் நல்லா குதிச்சு விளையாண்டுக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரமாச்சு அவர் நல்லா என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக போட்டுட்டார். அவருக்கு அதில் பாருங்கள் எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்லிட்டு. நம்மளோட எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் எவ்வளோ இது ஒன்றாலும் நம்ம ஃபேமிலியோட நம்ம ஃபன் பண்ணுறப்ப என்ஜாய் பண்ணுறப்ப தான் நமக்கு சந்தோஷம். நான் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தப்போ மாமா உள்ளே தள்ளி விட்டார். இது நல்லா ஜாலியாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் பார்த்தா குத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னோடய நகை வந்து பாப்பா விரலில் வேறு கீச்சி விட்டுருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சறுக்கிறது விளையாண்டோம். இது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் போகிறப்போ நான் பயந்தேன் இதில். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன்.
அப்புறமா வீடியோ எடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமா தான் வீடியோ எடுத்தார். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இது நிறையா டைம் நாங்கள் போனோம். நீங்களும் போங்க, கண்டிப்பாக விஜிபி போனீங்கன்னா போங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா கண்ணன் பகவதி, இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்ணன் பகவதி வந்திருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருந்தோம். போலீஸாரங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க எங்களுக்கு கரெக்டாக. நாங்கள் அந்த சைடு போனப்போ இந்த சைடு போகாதீங்க சார், எதுக்கு சார் போகிறீங்க, நாங்கள் சாப்பிட லன்ச் டைம் ஆயிடுச்சு அதனால் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டியும், நீங்கள் என்ன சார் ப்ராப்ளம்னு கேட்டப்போ தான் அஜித் சாரோட அம்மா இறந்து போயிட்டாங்க, நீங்கள் உள்ளே போகிறீங்களான்னு கேட்டாங்க. இல்லை சார் நாங்கள் உள்ளேலாம் போகலன்னுட்டியும் அந்த சைடு போகணும்னு சொல்லி கரெக்டாக போலீஸ்காரங்களுக்கு இதில் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தம்பியும் மாமாவும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. விளையாண்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தான் பால் போட்டு. அப்புறம் அந்த பையன் பார்க்குறான் பாருங்க, அவங்க அப்பாவும் கூட்டிகிட்டு வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இது வந்து சறுக்கிறது. அவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அவன் வந்து பாப்பா ஸ்கூலுக்கெல்லாம் போனால் சறுக்கி விளையாண்டுக்கிட்டு இருப்பான். இதுலேயே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். இது வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே ஏறுற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் போய் ஏற்றி விட்டப்போ ஏற மாட்டேன்ட்டான். அவங்க அப்பா போய் கைட் பண்ண எப்படி ஏறுறான் பாருங்கள். அதுக்கு தான் அப்பான்ற ஒரு இது இருக்கணும் போல். நான் ஃபஸ்ட்டு ஏற்றி விட்றப்ப அவன் இந்த கேட்டுக்குள்ளே போனால் அதுக்குள்ளே போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அவங்க அப்பா சொல்ல கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்டான். வந்து இந்த சைடு இருக்குது பாருங்கள், இந்த சைடு போயிட்டான் நான் சொல்கிறப்ப. ஆனால் அவர் சொல்கிறப்ப நேராக வரணும், இப்போ வருவான் கரெக்டாக, இப்போ வந்துடுவான். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம தானே சொன்னோம்க்கா வாழ்வான்னு நம்மளும் தான் கற்றுனோம், ஆனால் நம்ம சொல்கிறது அவன் காதுலேயே கேட்கல, அவங்க அப்பா சொல்கிறது மட்டும் கேட்குறானே அப்படின்ட்டு கரெக்டாக வந்துடுவான். கீழே சறுக்கி வந்துடுவான். அந்த பாதியிலே நின்றுக்குருவான். அது வேற ஒரு பக்குன்னு பயமாக இருந்துச்சு. அவன் நல்லா தெளிவாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக வந்துட்டான். அதில் ஒரு சந்தோஷம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். அதுக்கப்புறம் குதிச்சு விளையாடுறதுலே அவனும் நிறையா குழந்தைங்களாம் குதிச்சு விளையாடுற பார்த்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனாக கேட்டான். பையன் கேட்க விட்டியும் சரின்ட்டு விட்டோம். விழுந்தாலும் அடிபடாதில்ல அப்படின்ற மாதிரி விளையாண்டுருந்தோம். அடுத்து ஸ்விம்மிங் பூலு தான். ஸ்விம்மிங் பூலுக்கு ட்ரெஸ் எல்லாமே போட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்விம்மிங் பூலில் எந்த இடமே நான் விடலை. இந்த இதுக்கு போனேன்னா கண்டிப்பாக அங்கே போங்க. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கேர்ள்ஸு ஜென்ஸு அந்த ஒரு இதே கிடையாது. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. எல்லாருமே எப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்கன்றதில்ல, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், என்ஜாய் பண்ண வந்திருக்கோமா அப்படின்ற ஒரு தாட்டில் தான் எல்லா ஜென்ஸுமே இருந்தாங்க. இதுக்கு நான் எல்லா ஜென்ஸுக்குமே வந்து நான் கண்டிப்பாக சல்யூட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் குளித்து முடிச்சுட்டு நாங்கள் மேக்கப்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பெண்டிங்கில் நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டூ அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கையில் கட்டியிருப்பாங்க பார்த்திங்களா, அதில் வந்து இந்த க்ரீச் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. அது வந்து குயின்ஸ்லாண்டில் தான் இருந்துச்சு. இங்கே அதெல்லாம் கிடையாது. இங்கே எங்கே வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் போகலாம். நைட்டு 10 மணி அறுதி விஜிபி இருக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா தாலாட்டு பாடுவாங்கள்ல, அது மாதிரி செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம். அகண்டான்னு சொல்லி போட்டு எல்லோரும் இதில் வந்து நமக்கு பயமே கிடையாது. ஒருத்தவரெலாம் இதில் படுத்திருந்தார், எந்திரிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இதுலேயே விளையாண்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. வாங்கினோன்னா இல்லை இது நல்லா ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் சரி கிளம்பி போகலாம், பக்கத்தில் கோல்டன் பீச் போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ தான் விஜய் டிவியில் ஆங்கர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேர் கேம் விளையாண்டாங்க. நாங்கள் எதுவுமே சரி மாமா வேறு டைம் ஆயிடுச்சுமா, நம்ம காஞ்சிபுரம் போகணும், ரொம்ப லாங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எனக்கு பார்த்தோன்னா சரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் வாங்கினோட்டி சேர் கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே சுற்றி வந்துக்கிட்டு என் பக்கத்தில் ஒருத்தவங்க பார்த்திங்களா ஒட்டி வந்தாங்க. கொஞ்சம் தள்ளி போங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு இல்லை நிறையா டைம் எல்லாருமே வந்து இதெல்லாம் கீழே விழுந்த டைம். நான் அடுத்த விழுந்தாங்க. ஏன்னா அது சமமாக கிடையாது. அந்த இது வந்து சமமாக இல்லாதனால கீழே விழுந்தாங்க. ஆனால் அடி எதுவும் படலை. எனக்கு அடிப்படலை. இந்த ரெட் கலர் சுடிதார் இருக்கவங்களுக்கு தான் லைட்டாக சராச் மட்டும் இருந்துச்சு. ரொம்ப காயம்லாம் கிடையாது. அப்படி இருந்தால் அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அறுதி நானும் விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தேன். கடைசி அறுதி ஜெயிச்சிட்டோன்னு ஜெயிக்கலை. இப்போ உங்கள்கிட்ட தான் நான் ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன், இதில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கட்டே அவர் பாட்டு போட்டுக்கிட்டே இருக்க இவர் வந்து டிஜே என்ன பண்ணிட்டார், பாட்டு மாற்றி பாட்டு போட்டுக்கிட்டே இருந்தார். டக்குன்னு நிப்பாட்டிட்டு சரின்ட்டு சேரில் உட்காந்ததுக்கு அப்புறமா போட்டு விட்டார். 2 பேர் உட்கார விட்டு இது யார் 2 பேரில் யாருன்னு சொல்லி அவர் வந்து ஆங்கர் வந்து சொன்னார், நான் வந்து சொல்ல முடியாது, ஆடியன்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க, இல்லை ரெட் கலர் சுடிதார் தான் அவங்க மடியில் உட்காந்துருக்காங்க, அவங்க க்ரீன் கலர் சுடிதார் ஃபஸ்ட்டே உட்காந்துட்டாங்கன்னொட்டி அவங்க போயிட்டாங்க. சரி ஓகே தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆங்கர் சொல்லிட்டார். அப்புறமா ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு சேராக எடுத்துட்டு
கடைசி இறுதி விளையாண்டலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே எங்களுக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்குது. நாங்கள் காஞ்சிபுரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபாஸ்ட்டாக கேமை முடித்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து விளையாண்டுக்கிட்டே இருக்கவட்டியும் இந்த பக்கத்தில் எல்லாருமே கரெக்டாக வின் பண்ணிட்டோம். நாங்கள் இந்த சின்ன பையன் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, சேர் மேலே உட்காராம கீழே விழுந்து இந்த அண்ணாவுக்கும் அடிபட்டுருச்சு, எல்லாத்துக்குமே அடிபட்டுருச்சு. இந்த உட்கார போகிறப்ப அடிபட்டுருச்சு. அதை வந்து ஓயாமல் கீழே விழுந்து எடுத்ததில் வந்து நான் அதை வைக்கலை, அந்த வீடியோ நான் வைக்கலை. அதுக்கப்புறம் அவர் ஆங்கர் வந்து ஏன்டா இப்படி பண்ணுற, அவங்க பாவம் எப்படா உட்காரோன்னு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, டிஜே நீ ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற திட்டிக்கிட்டே இருந்தார். நான் என்னப்பா பண்ணுறது, கேம்னா அப்படிதாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் டிஜே சொல்லிக்கிட்டு இருந்தார். நல்லா ஜாலியாக தான் என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த இதில் யார் வின்னர்னு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. நாங்கள் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதுல இப்போ நாங்கள் 4 பேர் விளையாண்டுக்கிட்டு இருக்கோமா, இந்த பையன் போயிடுவான். அடுத்து நாங்கள் 3 பேர் தான் விளையாடுவோம். 3 பேர் விளையாடுறதுல இந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனும் வந்து கீழே விழுந்துருவான். விழுந்த நான் எனக்கு டைம் ஆயிடுச்சுன்றுவான். அவர் சொல்லுவார், தம்பி டைமானா என்னடா, நீ தாண்டா ஜெயிப்ப வாடா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அவனும் வந்துடுவான். அவனும் ஒரு வாட்டி சரின்ட்டு நாங்களும் விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். எனக்கு வேறு டைம் ஆகிட்டு இருந்துச்சு. பக்கத்தில் மாமா கோல்டன் பீச் வேறு போகணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கோல்டன் பீச்சில் மீன் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அவர்கிட்ட சொன்னோம், சார் நாங்கள் காஞ்சிபுரம் போகணும் சார், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் தான் விளையாடணும், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியில் இப்போ நாங்கள் 3 பேர் தான் இருக்கோமா, நாங்கள் 3 பேர் இப்போ விளையாடணும். 2 சேர் தான் இருக்கும். 2 சேரில் யார் உட்காராங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ அந்த பையன், நான், அந்த அக்கா 3 பேர் விளையாடுவோம். இப்போ யார் உட்காந்துருப்பாங்க, யார் ஜெயிச்சிருப்பாங்க, அந்த சேரோட ஆரோ வச்சு தான் யார் வின்னர்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இதை வந்து கமெண்ட்டில் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, யார் சேரில் உட்காந்துருப்பாங்க, யார் உட்காந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் கரெக்டாக பாருங்கள். சேரை பார்த்துக்கிட்டே தான் போகிறோம், முன்னும் பின்னுமா எதுவுமே போகலை. இந்த சேரில் கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் கமெண்ட்டில். ஓகே, நாங்கள் இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுக்கிட்டே இருந்தோம். அவர் வந்து எதாவது சொன்னார், வாங்க டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் டான்ஸ் ஆட மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் வாங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு டான்ஸ் ஆடினோம். ஜாலியாக இருந்தோம், என்ஜாய் பண்ணோம். நானும் பாப்பாவும் டான்ஸ் ஆடி